நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 150 கல் கட்டினேன். 4 5 கல்ட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 கல் தான் கட்ட முடியும். இல்லைன்னா ஒரு 110 கல் தான் கட்ட முடியும். இல்லைன்னா ஒரு 125 கூடி போனால் அதுக்கு மேலாம் கட்ட முடியாது. அதுவும் காம்பவுண்டு வேலையாக இருந்தால் இழுத்து வாரி கட்டி போகலாம். அந்த ஒரு வீடு வேலை ஒரு ரூமு கட்டுன்னா 4 5 கட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சராசரி ஒரு 4 5 லைனுக்கு மேலே வைக்க முடியாது. வச்சா வேறு ஒன்றும் இல்லை, தன்னாலே தூக்கு மறைஞ்சிடும், அந்த வேலையை நாசம் ஆகிடும். அதனால் நிறைய பேர் நிறைய வீட்டுக்காரங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அதை கேட்டு வச்சுட்டு வேலைக்கு ஆள் போனவுடனே இவ்வளோ தான் கட்டு முடிஞ்சுதா, இவ்வளோ தான் கட்டு தீர்மானம்லாம் கேட்பாங்க. ஆனால் புரிய வேண்டிய விஷயம், சிமெண்ட் கட்டை எப்போவுமே செங்கல்ல மாதிரி ஒரேடியாக கட்டி வைத்து போக முடியாது. ஆரஞ்சு கட்டாச்சுன்னா ஒரு 125 130 கல் வைக்கலாம். அதுவும் தரமட்டத்துக்கு தான். நம்ம நிலை போட்டு அதுக்கு மேலே கட்டணுச்சுன்னா அதெல்லாம் நடக்காத காரியம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கையால் வேலையும் அருமையாக அவங்க ஹெல்ப் பண்ணி தந்ததுனால இவ்வளோ வேலை நமக்கு நடந்திருக்கு. ஏன்னா அவங்க கீழேண்டு கல் எடுத்து மேலே கொண்டு வந்து, கொஞ்சம் ஹைட்டான இடம் அந்த கீழேண்டு கல் எடுத்து மேலே கொண்டு வந்து, அதே மாதிரி பாறைப்பொடி எல்லாமே கீழே இருக்குது. அந்த எல்லாமே பொருளெல்லாம் மேலே கொண்டு வந்து கூட்டி தரும்போது நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தனால அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தருவாங்க. அதுவும் ஒரு வேலை செய்ய இடத்துல நம்ம எப்போவுமே தூத்து சுத்தமாக ஒரு ஒதுக்கி வேலை செய்யலைன்னா அந்த வேலை நம்ம திருப்தியாக செய்யாமல் இருந்தால் திருப்பி நமக்கு வேலை கிடைக்காது. அதனால் அந்த இடத்துலையும் கவனமாக பார்க்கணும், நம்ம கட்டக்கூடிய கட்டும் கவனமாக பார்க்கணும். அதனால் அந்த வேலை செய்யக்கூடிய வீட்டுக்காரங்க முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், செங்கல் மாதிரி இந்த சிமெண்ட் கட்டை எப்போவுமே கட்டி வர முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா சராசரியாக நிறைய இடங்களில் சிமெண்ட் கல் செங்கல்லே பார்க்க முடியாது. செங்கல் அறவே எந்த இடத்துலையும் ரொம்ப ரொம்ப குறைவு. சிமெண்ட் கட்டை வேலையும் சீக்கிரம் கட்டெலும்பி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கண்ணு தப்புனா நம்ம வேலையை தீர்த்துரும். அப்படிப்பட்ட வேலை தான் சிமெண்ட் கட்ட வேலை. இன்றைக்கி அதே மாதிரிப்பட்ட வேலை தான் நான் செய்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா காலைல நம்ம சொன்னது மாதிரி இந்த பசங்களுக்கு நான் முதல்ல பொடியெல்லாம் வாங்கி வாரி போட்டு ஹெல்ப் பண்ணதுனால அவங்களும் கூட செய்ததுனால தான் இவ்வளோ வேலை நடந்திருக்கு. அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கட்டளை கிடச்சிது. அந்த கட்டளையை பார்த்திங்கன்னா பழைய கட்டளை, அதையே நம்ம ஒரு பட்டியல் அடித்து லெவலாக்கி கொண்டுறது அரை மணிக்கூர் அதிலே போயிட்டு. காரணம், புதிய கட்டளாக இருந்தால் நம்ம ஓரளவு எப்படியா சமாளிச்சிடலாம். கீழே அடிப்படை ஒன்றுமே இல்லை. அந்த கட்டளை கொஞ்சம் லெவலெல்லாம் மாறி கிடந்தனால ஆணியெல்லாம் அடித்து அதையெல்லாம் சரி பண்ணி எடுத்து நாட்டி அதை தூக்கு பார்த்து வேலை செய்யும்போது அதிலே கொஞ்சம் நேரம் இழுத்துட்டு போயிட்டு தண்ணி எல்லாம் கொஞ்சம் கீழே ஏற்கனவே இந்த வீடு நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தண்ணி எல்லாம் கொஞ்சம் தூரத்துலேருந்து வரதுனாலையும் கொஞ்சம் சிக்கல் எல்லாம் அந்த இடத்துல உண்டு. அதையெல்லாம் சமாளித்து தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு கிடச்சிருக்க பொடியை பார்த்திங்கன்னா நிறைய பருக்கன். இந்த பருக்கன்னா நமக்கு அடைக்கவே முடியாது. இந்த நிறைய இடங்களில் உள்ள சிக்கல் தான். சிமெண்ட் கட்டை கட்டும்போது நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா பார்க்கவே ஒரு அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும். அது ஏன்னா என்ன விஷயம்னா, அந்த பொடி கொஞ்சம் நமக்கு நைஸாக கொஞ்சம் கூட நைஸு லைட்டாக இருந்துன்னா இந்த அடைச்சி விடும்போது அழகாக இருக்கும். இந்த பருக்கன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த அடைக்கவே பயங்கர கஷ்டம். இருந்தாலும் நம்ம ரோடு சைடில் வேலை பார்த்துட்ருக்கோம், 4 பேர் கீழேன்னு பார்த்துட்டு போகும்போது பார்க்குறவங்களுக்கு தெரியாது இது பருக்கனாகும், இதனால் எப்படி இருக்குன்னு. அதனால் நம்ம முடிஞ்ச அளவு அதை எவ்வளவு சுத்தமாக செய்ய முடியுமோ அவ்வளோ சுத்தமாக செய்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாந்து நம்ம திருப்பி கொஞ்சம் வாரி உணர்ந்தாச்சுன்னா திருப்பி வாரி எடுத்து வேலை பார்க்க கூட முடியாது, அவ்வளோ கல்லாக இருக்கும். ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னா பலமே இது தான், நல்ல பலமாக இருக்கும் இந்த விஷயத்தில். இந்த மாதிரிப்பட்ட பொடி வச்சு வேலை பார்க்கும்போது பலத்துக்கு ஒரு குறவே கிடையாது. சாதா உள்ள பொடியோட நல்ல பலமாக இருக்கும். ஆனால் பலத்தில் மீறி அழகெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்காத விஷயம். நிறைய பேருக்கு அழகாக இருக்கணும், அந்த கட்டி நம்ம தேய்க்க முன்னாலே கட்டு பார்க்க நிறைய பேருக்கு ஜம்முன்னு இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் சிந்திப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வேலையும் அதை அடைச்செடுத்து விட்ட வரை தான் பார்க்க அழகாக இருக்கும். இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவு வேலை பார்த்துருக்கோம். கொஞ்சம் போல் சாந்து மிச்சம் வந்தாலும் அதை சாயங்காலம் எப்படியாவது தீக்கணும்னு உள்ள மைண்டாக நம்ம நிற்போம். அது எப்படி தீக்கணும்னு பார்த்தா அந்த கல்லுக்கட்டெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அடைச்சி விட்டு ஒதுக்கிடும் அப்படியாது. ஏன்னா அவங்களுக்கு டைம் ஆகும். கரெக்டு டைம் 5 மணி தான். அந்த 5 மணி மேலே நிற்க மாட்டாங்க. கரெக்டாக 5:10 வரை நிற்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் எல்லாம் சொல்லியது கொத்தனார் மாதிரி நிறைய நேரமாக போகிறாங்க, இவ்வளோ தூரம் வேலை பார்க்காங்க. அதுக்காக அந்த கூகுள் மேப்பை போட்டு டைம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நாங்கள் இந்த பொருளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பொடி கூட மீதி வரக்கூடாது. அந்த மீதி வந்த பொருளை மீதி வந்தால் அதை எப்படி தீர்க்கணும், எப்படி தீர்த்தா வீட்டுக்காரங்களுக்கு உபாரமாக இருக்குன்னு சொல்லி தான் நிறைய வேலை நான் பார்த்துட்ருக்கேன். அது கடவுள் படி நம்ம மனசாட்சி படி தான் வேலை பார்க்கணும். இல்லைன்னா நமக்கு நாளைக்கு வேலை கிடைக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது. அவங்க கஷ்டப்பட்டு ஒரு பைசா சம்பாதிச்சு நமக்கு வேலை தராங்கன்னா அந்த பைசைக்கு தக்கன நம்ம
உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். அந்த பொருளை எங்கே தீக்கணும் எது தீக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது அவனை வச்சு அந்த சாந்தையில் கோரி அடிச்சிருக்கேன். சாந்தம் சொல்கிற பாஷை நிறைய பேருக்கு தெரியாது, கன்னியாகுமரி மாவட்டத்துலலாம் தெரியும். கலவையை தான் சாந்தம் சொல்கிறேன். அப்படி நம்ம இன்னைக்குள்ள வேலை சிறப்பாக திறமை முடிஞ்சுது. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, வேலையில் எப்படி இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் இன்னும் கொத்தனார் வீடியோவில் நிறைய வீடியோ வரும், அதிலெல்லாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி கொத்தனார். வணக்கம் நண்பர்களே.